யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு அதிரடி முற்றுகை களத்தில் எஸ்டிஎஃப் சிறப்பு கமாண்டோக்கள். ஐஎம்எஃப் திட்டங்களை நிராகரித்துள்ள அனுர் அரசாங்கம். பாடசாலை நேரம் நீடிப்பு போர்க்கொடி தூக்கும் ஆசிரியர் சங்கம். மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக தீப்பந்த எழுச்சி போராட்டம். போதைப்பொருள் குற்றச்சாட்டுள்ள இருவரை பாதுகாக்கும் அரசாங்கம் சாமரசம்பத் வெளியிட்ட தகவல். பாரிய நெருக்கடிக்கு எதிர்நோக்கும் இலங்கை எச்சரிக்கும் பிமல் வீரவன்ச. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக சொத்து குவிப்பு குற்றச்சாட்டில் வர்த்தகர் ஒருவரின் விற்பனை நிலையம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. பருத்தித்துறை வேதியில் உள்ள ஆனைப்பந்தி பகுதியில் உள்ள வாகன விற்பனை நிலையமே குற்றவியல் தடுப்பு அதிகாரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கையானது நீதிமன்றத்தின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் யாழ்ப்பாணத்தில் உருவாக்கியுள்ள திடீர் பணக்காரர்கள் பற்றிய முக்கிய தகவல்களையும் அதிகாரிகள் திரட்டியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. 2028 ஆண்டு கடனை செலுத்த முடியாமல் இரண்டாவது தடவையாகவும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் களத்துறையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர் 2028 ஆண்டில் பிணைமுறிகளில் அதிக வட்டியில் பெற்றுக்கொண்ட கடனும் அதற்கான வட்டிக்கும் செலுத்த வேண்டும். அந்த கடனை செலுத்துவதற்காக 2027 ஆண்டில் வெளிநாட்டு டாலர் கையிருப்பு $15 பில்லியன் இருக்க வேண்டும் என IMF தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் போது கையிருப்பு $6.5 பில்லியன் தான் இருந்தது. இன்றும் அதே அளவுதான் இருக்கின்றது. ஆனால் அதைவிட குறைவாக அளவே இருக்கின்றது. 2027 அந்த அளவை நோக்கி செல்ல முடியுமா? IMF குறிப்பிட்ட அளவு இருக்காவிட்டால் கடனையும் வட்டியையும் செலுத்தும் போது அத்தியாவசிய தேவையான கேஸ் எரிபொருள் கொள்வனவுக்கு தேவையான டாலர் இருக்காது. அப்பொழுது மீண்டும் பொருளாதார நெருக்கடியா? முக்கிய பிரச்சனை இவ்வாறு இருக்கையில் எந்த கதைகளையும் கதைத்து பயனில்லை. வெளிநாட்டு கையிருப்பின் வீதத்தை அதிகரிப்பதற்கான திட்டங்களை அரசாங்கம் வகுக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது என்று விமல் வீரவன்ச மேலும் தெரிவித்துள்ளார். 2026 பட்ஜெட் தொடர்பாக IMF முன்வைத்த சில திட்டங்களை அரசாங்கம் நிராகரித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் சொத்து வரி விதிக்க IMF முன்வைத்த திட்டத்தை அரசாங்கம் நிராகரித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். சொத்து வரி 2027 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சம்பள உயர்வுக்கான IMF முன்மொழிவையும் நாங்கள் நிராகரித்தோம். இது பணவீக்க விகிதத்தை விட குறைவு. எங்களுக்கு கிடைத்த ஆணையின்படி பணவீக்க விகிதத்தை விட சம்பள உயர்வு அதிகமாக இருக்க வேண்டும் என்று IMF-க்கு தெரிவித்தோம் என்றும் அவர் கூறியுள்ளார். 2028 ஆண்டு கடனை செலுத்த முடியாமல் இரண்டாவது தடவையாகவும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் களத்துறையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர் 2028 ஆண்டில் பிணைமுறிகளில் அதிக வட்டியில் பெற்றுக்கொண்ட கடனும் அதற்கான வட்டிக்கும் செலுத்த வேண்டும். அந்த கடனை செலுத்துவதற்காக 2027 ஆண்டில் வெளிநாட்டு டாலர் கையிருப்பு $15 பில்லியன் இருக்க வேண்டும் என IMF தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் போது கையிருப்பு $6.5 பில்லியன் தான் இருந்தது. இன்றும் அதே அளவுதான் இருக்கின்றது. ஆனால் அதைவிட குறைவாக அளவே இருக்கின்றது. 2027 அந்த அளவை நோக்கி செல்ல முடியுமா? IMF குறிப்பிட்ட அளவு இருக்காவிட்டால் கடனையும் வட்டியையும் செலுத்தும் போது அத்தியாவசிய தேவையான கேஸ் எரிபொருள் கொள்வனவுக்கு தேவையான டாலர் இருக்காது. அப்பொழுது மீண்டும் பொருளாதார நெருக்கடியா? முக்கிய பிரச்சனை இவ்வாறு இருக்கையில் எந்த கதைகளையும் கதைத்து பயனில்லை. வெளிநாட்டு கையிருப்பின் வீதத்தை அதிகரிப்பதற்கான திட்டங்களை அரசாங்கம் வகுக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது என்று விமல் வீரவன்ச மேலும் தெரிவித்துள்ளார்.
தற்பொழுது கல்வி சீர்திருத்தம் ஒன்றினை கொண்டு வந்திருப்பதாக இந்த அரசாங்கம் கூறுகின்றது. ஆனால் அது கல்வி சீர்திருத்தம் அல்ல, அது பாடத்திட்ட சீர்திருத்தமே. 2023ஆம் ஆண்டு மாற வேண்டிய பாடத்திட்டம் மாறவில்லை. அந்த வகையிலேயே 2026ஆம் ஆண்டுக்காக இந்த பாடத்திட்டம் மாற்றப்பட்டுள்ளது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஆசிரியர் இடமாற்றம் குறித்து நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பாடசாலை நேரமானது 2 மணி வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள சூழ்நிலையில் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் 2 மணி மட்டுமல்ல, இரவு வரை கூட பணிபுரிகின்றார்கள். பாடசாலை அதிபர் ஆசிரியர்களுடன் பேசாமல் தன்னிச்சையாக இந்த தீர்மானத்தை எடுத்து 2 மணி வரை பாடசாலை நேரத்தை நீடித்துள்ளனர். என்ன தேவைக்காக இவ்வாறு நேரத்தை நீடித்தீர்கள் என்ற கேள்விக்கு இதுவரை பதில் வழங்கவில்லை. 1 தொடக்கம் 6 ஆகிய வகுப்புகளுக்கான பாட நேரமே 50 நிமிடங்கள் என அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏனைய வகுப்புகளை எவ்வாறு கொண்டு செல்வது என்பது குறித்து இதுவரை எந்தவிதமான திட்டமும் இல்லை. மலையக பிரதேசங்களில் தற்போது கூட 2 மணி வரை பாடசாலைகள் நடைபெறுகின்றன. அந்த வகையில் இவ்வாறான பாடசாலைகள் எவ்வாறு செயல்படுவது என்று கூட ஒரு திட்டம் இல்லை. முஸ்லிம் பாடசாலைகள் தொடர்பாக இதுவரை ஒரு தீர்மானம் எடுக்கப்படவில்லை. இது அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை துன்புறுத்த படுகின்ற ஒரு செயற்பாடு. தேவை ஏற்படும் பட்சத்தில் அவர்களை நேரத்தை அதிகரித்து கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட தயார். ஆனாலும் அரசாங்கத்தின் இவ்வாறான தன்னிச்சையான செயற்பாடுகளுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். எனவே எதிர்வரும் டிசம்பர் 12ஆம் தேதி இலங்கை முழுவதும் அதிபர் ஆசிரியர்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் இணைந்து அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் 2 பெண் உள்ளூராட்சி உறுப்பினர்களின் குடும்ப அங்கத்தவர்கள் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நிலையில் இவர்கள் தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சாமர் சம்பத் தசநாயக்க எம்பி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் 2வது மதிப்பீடு விவாதத்தில் நேற்று உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து முறையாற்றியவர் குமாரி கருணாஜீவ தெஹிவளை கல்கிசை மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரின் மகன் 1 மாதத்திற்கு முன்னர் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டார். அவர் தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் பெலியகொட பிரதேச சபையின் உறுப்பினரின் கணவர் போதைப்பொருளுடன் அண்மையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் தொடர்பிலும் எதுவும் செய்யவில்லை. இவர்கள் இருவரின் வங்கிக் கணக்குகளில் பெரும் தொகை பணம் இருப்பதாக தெரியவந்துள்ளது. ஆனால் அவர்களின் சொத்துக்கள் மற்றும் வங்கிக் கணக்குகள் தொடர்பில் ஒன்றும் செய்யவில்லை. போலீஸ் மாதிபர் 2025-11/5 வெளியிட்ட வர்த்தமானி அறிக்கையில் சந்தேக நபர்களின் விவரங்கள் ஊடகங்களுக்கு வெளியிடக்கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மாதிபருக்கு பேலியகொடையில் அரசாங்க உறுப்பினர் கைது செய்யப்பட்ட பின்னரே கண் திறந்துள்ளது. இதற்கு முன் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை இவர்களுக்கு ஏன் எடுக்கவில்லை என்று அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். மன்னாரில் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் 100வது நாளை எட்டியுள்ள நிலையில் நேற்று திங்கட்கிழமை இரவு 7:30 மணியளவில் தீப்பந்த எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டக் குழுவில் ஏற்பாட்டில் அருட்தந்தை மாக்கல் சடிகளார் தலைமையில் குறித்த தீப்பந்த எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் ஆண்கள், பெண்கள், போராட்டக்குழு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.